வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த சேனலில் பல சமையல்லாம் பண்ணி சோதனை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பண்ண போகிற சோதனை ஆட்டுக்கறி மிளகு வறுவல். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, எலும்பு இல்லாத ஆட்டுக்கறி, ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இந்த ஹோட்டலில் போய் பார்த்தாலே தெரியும், பல பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கடையில் அண்ணா ஒரு மட்டன் பெப்பர் ஃப்ரைன்னு கேட்டாலே அவர் ரொம்ப குயிக்காக போட்டு தருவார். அந்தளவுக்கு அவங்க ரெடிமேடாக எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெயில் வந்து சோம்பு ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதான ஒன்று சோம்பு போட்டுக்கிடலாம். சோம்பு, பெருஞ்சீரகம். ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். சோம்பு, பெருஞ்சீரகம் இப்போ தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை லைட்டாக வதங்குற மாதிரி இருக்கிறப்ப மிளகா போட்டுக்கிடலாம். நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருஞ்சீரகமும் சீரகமும் ஒன்று நினச்சேன், அதாவது சோம்பும் சீரகமும். அதுக்கடுத்து அதுக்குள்ளே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பொடியாக நறுக்கி வைக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். அடுப்பு ரொம்ப சூடாகிடுச்சு போல். வெங்காயத்தை போட்டோடனே ஒரு புகை பறக்குது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லாவே வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணுமா. நான் எப்போ பண்ணாலும் வெங்காயம் பொன்னிறமான எங்கள் வீட்டில் பண்ணால் வர மாட்டேங்குது. எப்போது வருது, எப்போது வர மாட்டேங்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் வெறும் ஆட்டுக்கறி உப்பு மஞ்சள் போட்டே சாப்பிடுவாங்களாம், வேக வச்சு. நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம எலும்புலாம் எடுத்து வச்சுருக்க அந்த ஆட்டுக்கறியை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் நல்லா உதிரியாக இது பண்ணியிருந்தால் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் போல். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இருந்தாலும் நல்லா வெந்துட்டதுனால அதுவே கொஞ்சம் உதிர்ந்துடும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மிளகா போட்டுக்கிடலாம். பேர்லேயே இருக்கிற மாதிரி மிளகு வறுவல். மிளகு தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இதில் நம்ம வேறு எதுவும் அதிகமான மசாலா சேர்க்கறது இல்லை. ஸோ நல்லா மட்டனை கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுக்கரலாம். கடையானதான் 2 கரண்டி விட்டு கடன்னு குத்தி எடுத்துருவாங்க. ஸோ வெந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பெப்பரோட கலர் இதில் தெரியும். நல்லாவே ப்ரௌன் கலரில் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் எண்ணெயுமே தேவைப்படும் அதுக்கு, எனக்கு கீழே பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அது கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்டுற வேண்டியதான். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. ஸோ சாப்பிட்டும் பார்த்தோம். ஆக்சுவலாக உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே மக்களே, அவ்வளோதான்.